வணக்கம் அண்ணா. வணக்கம். கடந்த வாரம் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இனி இந்த வாரம் இது என்னுடைய டர்ன், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமா? சந்தோஷமா கேளுங்க. சரி அண்ணா. இந்த இந்திக்காரங்க இங்கே இருக்கிறவங்களும் புதுசாக வர்றவங்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கேன். ஆமாம், இந்திக்காரங்க அவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவான். பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க, சரிதானே? நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காட்டுறேன். முதல்ல நம்ம அந்த வீடியோவை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுல இருந்து இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து 3 மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பத்தை இருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலாம். நீ 6 லட்சத்துக்கு வந்து 1.5 கோடி பேர் இங்க வந்துருக்கான் வட இந்தியா, அவனுக்கு எல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துற. பீகார்ல வெளியேறினா 67 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான், அவனை கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா? அதாவது அண்ணா, மத்துள்ள மாநிலங்கள்ல எல்லாம் 15 வருஷம் அங்க தங்கி இருந்தா தான் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. நம்ம மாநிலத்துல 3 மாசத்துல ரேஷன் கார்டு நம்ம கலெக்டர் கொடுக்குறாங்க. இந்த கலெக்டர்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க? திமுக கட்டுப்பாட்டில், அப்படித்தானே? சரி, திமுக ஏன் 3 மாசத்துல ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க? அவனுங்க அந்த ரேஷன் கார்டை கொண்டு போய் ஓட்டர் ஐடியா கன்வெர்ட் பண்ணி ஓட்டர் ஐடியா மாற்றி இங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதாவது பாஜக வளருது. இந்த விஷயத்த ஏன் திமுக செய்யுது? அதாவது மத்திய அரசு என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வரட்டும், என்ன திட்டம் வேணாலும் கொண்டு வரட்டும், இது மாநில அரசு. இங்க நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம சொல்றதுதான் இங்க சட்டம். அது அவனை தடுக்கிறதுக்கு ரயில். அதாவது கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு மத்திய அரசு. கூட்டணி தர்மம் இருக்கட்டும், ஆனா திமுக காரன் கழுத்துல கத்தி வைக்கிறான். அதாவது இந்திக்காரனுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறான், பாஜகவுக்கு ஓட்டு போடுவான். பாஜக வளர காரணமா இருக்கா? இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை ஏன் பொறுத்து போறீங்க? ஏன் உங்களால கூட்டணில இருந்து வெளியேற முடியல? நம்ம சொல்லத்தான் முடியும். சரி, திமுக காரன் ஒன்றும் செய்யல, அவன் ஓட்டுரிமை கொடுக்குறான். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ஆட்சியில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க. அதிகாரத்துல இல்லாத நானே பல போராட்டங்களை முன்னெடுத்தேன், தொடர்ந்து குரல் கொடுக்குறேன். நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க ஏன் மறுபடியும் அவன்கிட்ட கூட்டணியில இருக்கீங்க? அவன் தான் இந்திக்காரனை ஒருத்தருமே கொடுக்குறான், அவன் கூட்டணியில இருந்து விலகலாமே. நீங்க ஏன் அதை செய்யல? நீங்க ஏன் போராடல? நீங்க ஏன் அது குரல் கொடுக்கல? சரி, உங்களுக்கு நான் வேற ஒரு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் சனாதனிகளின் கை ஓங்கும்.